மின் கட்டண உயர்வு என்பது தமிழக அரசாங்கத்தின் ஏழை சிரிப்பில் இறைவனை காண்கிறேன் என்று அண்ணாதுரை சொல்லிட்டு போயிட்டாரு. மு.க. ஸ்டாலின் முதுகெலும்பை உடைத்து இறைவனை காண்கிறாரோ என்று சந்தேகம் வந்துவிட்டது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திமுக அரசாங்கத்துடைய இரட்டை நிலைப்பாட்டை ஸ்ரீதர் டாக்ஸ்ல நான் எக்ஸ்போஸ் பண்ண விரும்புகிறேன். சிறப்பாக அவரை அழைத்து பேசியிருக்கிறார் என்றால் பிரதமர் நரேந்திர மோடியுடைய கவனம் தமிழகத்தின் மீது வந்துவிட்டது. இனி தமிழகத்திற்கு ஆபத்து என்பதுதான். தமிழ்நாடு பிஜேபி தலைவர் அண்ணாமலை சார் சென்ட்ரல் பிஜேபியில இருந்து பர்மிஷன் கிடைச்சிருச்சா சார்? யூகே பொறுத்து சசிகலாவிற்கு ஜெயலலிதாவுடைய அணுகுமுறை நன்றாக புரிந்திருப்பதனாலும் 4 நாள் சுற்றுப்பயணம் என்பது தமிழக அரசியலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அது எடப்பாடி பழனிசாமிக்குத்தான் ஆபத்தை விளைவிக்கும். பாஜகவிற்கும் அண்ணாமலைக்கும் சீமானுக்கும் மற்றும் எதிர்கட்சி தலைவர்களுக்கெல்லாம். சார் எங்களுக்கு பிரேக்கிங் நியூஸ் ஏதாவது இருக்கா சார்? பிரேக்கிங் நியூஸ் கண்டிப்பாக இருக்கிறது சார். சார் நமஸ்காரம். நமஸ்காரம் ஸ்ரீதர். நமஸ்காரம் சார். நமஸ்காரம் சார். மின் கட்டண உயர்வு சார், ஸோ இது ஏன் நடக்குது, பிளஸ் இதோட பின்னணி என்ன சார்? தாங்கள் கேள்விகளை கேட்டு நிற்கிறீர்கள். பஞ்சபூதமாக இருக்கிறது. அதற்குத்தான் கம்பராமாயணத்தில் கம்பன் ஆஞ்சநேயரை பற்றி எழுதும் பொழுது 5லே 1 பெற்றான், 5லே 1 தாவி, 5லே 1 6ஆக 6 உயிர்க்காக ஏகி அயலாரூரில் 5லே 1 வைத்தான் என்று கம்பன் அனுமானை வைக்கும் போது வாயு புத்திரன், நெருப்பு புத்திரன் என்றெல்லாம் பெயர். மின் கட்டண உயர்வு என்பது தமிழக அரசாங்கத்தின் ஒரு ஏழைகளுடைய முதுகு எலும்பை உடைக்கக்கூடிய ஒரு சதி திட்டம். காரணம், விக்கிரவாண்டி தேர்தல் மட்டும் வெயிட் பண்ணிட்டு, அதையும் தவிர மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர் அயல்நாடு செல்வதற்கு முன்பாக தன்னுடைய மகன் ஸ்டாலினுடைய மகன் உதயநிதியை உட்கார வைப்பதற்கு முன்பாக அனைத்து எந்தெந்த ஒரு விஷயங்கள்லாம் முக்கியமாக படுகிறதோ அதெல்லாம் செஞ்சுட்டு பையனுக்கு சில்வர் ஸ்பூன்ல ஃபீடிங் கொடுத்துட்டார். அதுதான் மின் உயர்வு என்பது மிக 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 கடினமானது. அதற்காகத்தான் பல எதிர்கட்சிகள் அண்ணாமலை உள்பட, எடப்பாடி பழனிசாமி உள்பட, ஓ பன்னீர்செல்வம் உள்பட, சசிகலா உள்பட சீமான் கூட சொல்லியிருக்காரு இதெல்லாம் தப்புன்னுட்டு. 23ஆம் தேதி தமிழகம் முழுவதும் அதிமுக கண்டன ஏற்பாடு செய்திருக்காங்க. அண்ணாமலையும் அதுக்காக உதய நிதியினுடைய வரவேற்புக்காக இதை செய்கிறது. ஆனால் அது எதிர்வினையாகிவிட்டது என்று தான் சொல்லியிருக்கிறார்கள். மின் கட்டண உயர்வு என்பது தமிழகத்தில் பொருளாதாரத்தை எக்கானமி டீல் பண்ண தெரியாத தமிழக அரசு. தங்களுக்கு நினைவில் இருக்கலாம், 2021 பதவியில் வந்தவுடன் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் ஒரு பொருளாதார கமிட்டி, உயர் கமிட்டி ரகுராம் ராஜன் தலைமையை நியமித்தார். அனைத்து லெப்ட் பார்ட்டிஸ், கம்யூனிஸ்ட் கட்சி உள்பட ஏதோ ஒரு பொருளாதார நிபுணர்னு ஒருத்தர் வந்திருந்தார் பாருங்க டெலிவிஷன்ல. அவர் தான் மு.க. ஸ்டாலினுக்கு ஆஸ்தான வித்வான். எப்படி வருமானத்தை குறைத்து இலவசத்தை அதிகாரம் செய்வதுதான் தமிழக அரசினுடைய கொள்கையாக இருந்தால், ஸ்ரீதர் ஒன்னே ஒன்று சொல்றேன், உங்களுக்கு சம்பளம் வந்து ஒரு 100 ரூபா வருதுன்னு வச்சு எக்ஸ் அமௌண்ட், அண்ட் யூ ஸ்பெண்ட் இட் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஜெட் அமௌண்ட், therefore XYZ உங்களோட டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். வேற உங்களுக்கு சம்பளம் எக்ஸ் தான். where will you get from Y plus Z? கடனை தவிர டாஸ்மார்க் வந்ததுன்னு திருப்பி இட்ஸ் சைக்கிள். ஸோ ஆக மொத்தம் அதைத்தான் ப. சிதம்பரம், மு.க. ஸ்டாலினும், தங்கம் தென்னரசுவிடமும் பழனிவேல் தியாகராஜன் சொன்னார், வரி போடுங்கள் பொதுமக்களுக்கு மீது என்று. வரியை போடக்கூடாது, 100 ரூபா கொடுத்துறேன் 1000 ரூபா கொடுக்குறேன்னு ஃப்ராட் பண்ணாங்க சார், ஏமாத்தினாங்க சார் பொதுமக்களை. பொதுமக்கள் இன்னும் தள்ளப்பட்டு விட்டார்கள். மின்சார கட்டண உயர்வு என்பது பொருளாதார ரீதியில் சரிப்பட்டு வராது. ரகுராம் ராஜன் ராஜினாமா செய்ய வேண்டும். ஏன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூட ராஜினாமா செய்ய வேண்டும். இது மாதிரியான பொய் வாக்குறுதிகளை கொடுத்து ஓட்டு வாங்கிட்டு அப்புறம் பொதுமக்களை இன்னல்படுத்துவது. குட்டி அதானிகள் 8 பேர் வந்துட்டாங்க சார் டிஎம்கேல. இப்போ எல்லாருமே they are millionaires. They are competing with மதானி. பார்க்கலாம் சார், பட் அவங்க சென்ட்ரல் கவர்மெண்டோட ரெக்கமெண்டேஷன் பேஸ் பண்ணி தான் நான் வந்து மின் கட்டண இது கொண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒண்ணுமா ஸ்ரீதர்? சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மெட்ரோ திட்டத்திற்கு பணம் கொடுக்கவில்லை. சென்னை மெட்ரோ திட்டத்திற்கு, மதுரை மெட்ரோ திட்டத்திற்கு சொல்லி முதலமைச்சர் புகார் சொல்லுகிறாரே. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திமுக அரசாங்கத்தோட இரட்டை நிலைப்பாட்டை ஸ்ரீதர் டாக்ஸ்ல நான் எக்ஸ்போஸ் பண்ண விரும்புகிறேன். அரசாங்கம் மெட்ரோவிற்காக 7000 கோடி ரூபாய் தருகிறார்கள்.
தமிழக அரசும் 7,000 கோடி ரூபாய் போட வேண்டும். ஜாயிண்ட் வெஞ்சருக்கு கம்பெனி 7,000 போட்டு 21,000 கோடியில யூ டிரா மெட்ரோ லைன். இவ்வளவு பண்ணிட்டு ஸ்ரீதர், சென்னை பாரிஸில் இருந்து மயிலாப்பூருக்கு 35 ரூபாய் என்று உதாரணத்திற்கு வைத்துக் கொள்ளுங்க டிக்கெட் மெட்ரோல. அப்படிதான் அவங்களுக்கு எக்கனாமிக்கலா ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் தான் அது. தமிழக அரசாங்கம் மெட்ரோவிற்கும் 7,000 கோடி கொடுக்கிறது. அதே சமயத்தில் தமிழகம் முழுவதும் பெண்களுக்கு இலவச பஸ் சொல்லிட்டாங்க. மெட்ரோ நம்பர் குறைஞ்சிடுச்சு. ஸோ 7,000 வேஸ்ட் இல்லையா? டோன்ட் ட்ரா மெட்ரோ. நீ ஃப்ரீயா கொடுத்துட்டு ரெண்டு வேணும்னா எப்படி? மெட்ரோவும் வேணும், ஃப்ரீயும் கொடுக்கணும். மத்திய அரசாங்கத்தை எதுக்கு நீங்க கஷ்டப்படுத்துறீங்க? தாங்கள் மத்திய அரசாங்கத்தில் இருந்த பொழுது மெட்ரோ வேண்டாம்னு சொன்னாங்க. இது காரணத்துக்காகத்தான். இப்போ ஆல் ஓவர் இந்தியாவில் மெட்ரோ வந்துட்டோன்னையும் ஆல் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வாண்ட் ஃப்ரீ 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 பஸ் ரைட். அதுல என்ன ஆகுது? மெட்ரோ காம்ப்ரமைஸ் ஆகுது. மெட்ரோ இந்த எக்கானமி யார் சார் புரிஞ்சுக்க போறாங்க? அந்த ரகுராமராஜனோ கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் படைத்தவர்களோ கண்டுபிடிக்க முடியுமா? ஏழை சிரிப்பில் இறைவனை காண்கிறேன் என்று அண்ணாதுரை சொல்லிட்டு போயிட்டாரு. இப்ப மு.க. ஸ்டாலின் முதுகெலும்பை உடைத்து இறைவனை காண்கிறாரோ என்று சந்தேகம் வந்து விட்டது. மூவிங் ஆன் சார், கவர்னர் ஆர்.என். ரவி டெல்லி விசிட்டை பத்தி கொஞ்சம் இன்சைட்ஸ் கொடுங்க சார். நேற்று 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் பிரைம் மினிஸ்டரை அவருடைய இல்லத்தில் பிரைம் மினிஸ்டரை ஆர்.என். ரவி சம்மன் பண்ணாங்க பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து. அதற்கு என்ன காரணம் என்ன என்று தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு பற்றி பேசுவதற்கும் அதை தவிர சில உளவுத்துறையில் இருக்கக்கூடிய விஷயத்தை பேசுவதற்கும் NSA அஜித் தோவலும் அந்த கூட்டத்தில் இருந்தார். இதில் நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி தமிழகத்தில் போராளிகளை நிறைய அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்பதை ஏன் தடை செய்யவில்லை என்பதை பற்றி ஆளுநர் கேட்டுக்கூடிய பிரிவில் தமிழகத்தில் மத மாற்றம் அதிகமாக நடக்கிறது என்ற புகாரும் ஆளுநர் சொல்லி இருக்கிறார். மணல் கொள்ளை, போதைப் பொருட்கள் போன்றவற்றெல்லாம் எப்படி தமிழக மக்கள் இன்னல் இருக்கிறார்கள், அதையும் தவிர அரசியல் சூழ்நிலையும் சொல்லி இருக்கிறார் பிரதமரிடம். 25 நிமிடம் அந்த கூட்டத்தில் கண்டிப்பாக பிரைம் மினிஸ்டருக்கு தமிழ்நாடை பற்றி ஒரு புரிதல் வந்துவிட்டது. எப்பவுமே பிரைம் மினிஸ்டர் கவர்னரை பார்க்கறது இல்லை ஸ்ரீதர். சிறப்பாக அவரை அழைத்து பேசியிருக்கிறார் என்றால் பிரதமர் நரேந்திர மோடியுடைய கவனம் தமிழகத்தின் மீது வந்துவிட்டது. இனி தமிழகத்திற்கு ஆபத்து என்பதுதான் என்னுடைய அரசியல் கருத்து ஸ்ரீதர். மல்டிபிள் கேசஸ் இருக்கு சார், கோர்ட் கேஸ் ஆர் டிஃபரெண்ட் கேசஸ் இருக்கு. இடி அந்த கேசஸ்க்கெல்லாம் கொஞ்சம் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்குமா சார் அந்த கேஸ்ல? கண்டிப்பா ப்ரோக்ரஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் தரப்பிலிருந்து இருக்கும். ஆனால் சட்டத்திற்கு உட்பட்டு கோர்ட் சப்போஸ் அட்ஜென்ட் பண்ணிட்டாங்கன்னா, இப்ப பாருங்க உதாரணத்துக்கு ப. சிதம்பரம் 25 அட்ஜென்ட்மெண்ட் வாங்கினாரு பிஃபோர் ஹிஸ் அரெஸ்ட். அவங்க நினைச்சாங்க 2019 நரேந்திர மோடி வரமாட்டாரு, இவர் தப்பிச்சுடலான்னு வந்துட்டாரு, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி தான் கோர்ட்டில் போய் வாய்தா வாங்கிட்டே இருக்காங்க. அதுதாங்க ஒரு கஷ்டம். அதனால்தான் இந்த அரசியல் ரீதியாக 2G கேஸ் கூட பாருங்க போயிட்டே இருக்குது. பாருங்க சார், 7,000 பேஜஸ் இங்கிலீஷ்ல இருக்குது, குஜராத்திலையும் தமிழையும் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுங்கன்னா 6 months போயிடுச்சு சார். அதுல செய்யக்கூடிய ஃப்ராடு. சார் மூவிங் ஆன், தமிழ்நாடு பிஜேபி தலைவர் அண்ணாமலை சார் சென்ட்ரல் பிஜேபியில இருந்து பர்மிஷன் கிடைச்சிருச்சா சார் யூகே போறதுக்கு? இது வரைக்கும் கிடைக்கல சார். கிடைச்சிரும் தான் சொல்றாங்க. கிடைத்தால் கூட மத்திய பாஜகவினுடைய நிலைப்பாடு தமிழகத்தை பற்றி என்னவாக இருப்பேன் என்பதை JP நட்டாவும் அமித்ஷாவும் நரேந்திர மோடியும் அமர்ந்து பேசிய பிறகுதான் ஒரு முடிவுக்கு வருவார்களே தவிர அதற்கு முன்னதாக ஒரு முடிவும் வராது. அவருடைய லண்டன் பயணம், அமெரிக்கா பயணம் போன்றவைகள் எல்லாம் மத்திய பாஜக அனுமதித்த பிறகுதான் அவர் செல்லுவார் என்று ஆணித்தரமாக நாம் சொல்ல முடியும். சார் இப்போ பர்மிஷன் கொடுத்துட்டா ஆக்டிங் பிரசிடென்ட் இல்ல ஃபுல் டைம் பிரசிடென்ட் அனௌன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? அண்ணாமலையுடைய பதவி இன்றுடன் 3 வருடம் முடிந்து விட்டது. இன்றுடன் ஜூலை 17 நாளை முதல் தற்காலிக தலைவராகத்தான் செயல்படுவார். போட்டுட்டு போறாங்களோ இல்ல இவரே கண்டினியூ பண்றதுக்கு சொல்லுவாங்களோ, இது நட்டா கையில தான் இருக்கு சார். மீதி எல்லாம் ஸ்பெகுலேஷன் தான் ஸ்ரீதர். நம்ம அதை பத்தி ஸ்பெகுலேட் பண்ணாத இருக்குது நல்லது. காரணம் என்ன என்று கேட்டால், அண்ணாமலை என்ற பிம்பம் தமிழக அரசியலில் ஒரு பூதாகாரமாக வளர்ந்து விட்டது. ஆளும் கட்சி அவரை பார்த்து நடுங்குகிறார்கள், எதிர்கட்சி அவரை பார்த்து நடுங்குகிறார்கள். ஆளும் கட்சியும் புகார் செய்கிறார்கள், எடப்பாடி பழனிசாமியும் புகார் செய்கிறாங்க. நான் கேள்விப்பட்டேன், பெங்களூர்ல எடப்பாடி பழனிசாமியும் ஒரு மத்திய அமைச்சரும் ஏதோ தற்செயலாக சந்தித்து கொண்டார்கள். அப்பொழுது விடுவிக்கப்பட்ட ஒரு கேள்வி, அண்ணாமலை மாத்தினா நான் வந்துடுறேன்னு சொல்றாரு. சோ ஆக மொத்தம் இத்தனை பிரச்சனைக்கு நடுவுல அவர் அயல்நாடு அனுப்புவாரா மாட்டாரா என்பதெல்லாம் பல கோணங்களிலிருந்து எடுக்கப்படக்கூடிய முடிவாத்தான் நான் கருதுகிறேன் ஸ்ரீதர்.
சார் இன்னையில இருந்து ஒரு 4 நாளைக்கு பொலிட்டிக்கல் டூர் போறாங்க சார் சசிகலா அவர்கள். அதோட பின்னணி என்ன சார்? எடப்பாடி பழனிசாமியை நியூட்ரலைஸ் பண்ண வேண்டும், சரிசமமாக செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் போகிறார்கள் என்று நான் கருதுகிறேன். எடப்பாடி பழனிசாமிக்குத்தான் அது ஆபத்தாக இருக்குமே தவிர தமிழக அரசியலில் சசிகலா அம்மையார் தேர்தலில் போட்டியிட முடியாது 2026. இருப்பினும் திமுகவை எதிர்த்து செய்ய வேண்டும் என்றால் ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சது ஒரே ஒரு அம்மையார் யார் என்றால் அது சசிகலாவாகத்தான் இருக்க முடியும். ஜெயலலிதா அவருடைய அணுகுமுறைகளை நன்றாக அறிந்தவர். சசிகலாவினுடைய டூர் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் தான் ஒரு ஆபத்தை தவிர மீதி பேருக்கு ஒன்று எதிர்கட்சிகளுக்கெல்லாம் நன்மையைத்தான் விளக்கும். அந்த அம்மா எப்பவுமே டூர் போயிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நேற்று கிடையாது, காலையில் சாயங்காலம் இருப்பாங்க. அப்படி அது எல்லா அரசியல்வாதிகளுக்கும் இருக்கிறது. அம்மையார் ஜெயலலிதாவுடன் நன்றாக பழகியதனால் சசிகலாவிற்கு ஜெயலலிதாவுடைய அணுகுமுறை நன்றாக புரிந்திருப்பதனாலும் கண்டிப்பாக இந்த சுற்றுப்பயணம் 4 நாள் சுற்றுப்பயணம் என்பது தமிழக அரசியலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அது எடப்பாடி பழனிசாமிக்குத்தான் ஆபத்தை விளைவிக்கும். பாஜகவிற்கும் அண்ணாமலைக்கும் சீமானுக்கும் மற்றும் எதிர்கட்சி தலைவர்களுக்கெல்லாம் லாபத்தை உண்டாக்கும். இபிஎஸ் தொகுதி வாரியா தலைவர்களை சந்திச்சுட்டு இருக்காரு. அதுல நம்மளுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் இந்த செகண்ட் லெவல் லீடர்ஸ் அண்ட் சீனியர் லீடர்ஸ் எல்லாருமே பிஜேபியோட கூட்டணி போடணும் 26க்கு அப்படின்னு இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு சார். ஸோ இப்போ இபிஎஸோட பொசிஷன் என்னவா இருக்கும் சார்? இபிஎஸ் என்ன பாருங்க சார், 4 ஃபேக்ஷனையும் ஒன்னாக்கணும்னு அமித்ஷா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு சார். ஈவன் நவ் டெல்லியினுடைய அழுத்தம் இருக்கிறது. ஒருவேளை ஒரு காம்ப்ரமைஸ் பொசிஷன் வந்துன்னா 2026 ஜனவரி மட்டும் இந்த இழுவரி நிலை கண்டினியூ ஆகும் சார். இந்த டக் ஆஃப் வார் போயிட்டே இருக்கும் ஸ்ரீதர். ஒரு நிலைப்பாட்டில் எடப்பாடி பழனிசாமிக்கு அழுத்தங்கள் வர ஆரம்பித்து விட்டது. காரணம் 10 தேர்தலில் அவர் தோல்வியுற்றதனால், டெபாசிட் போனதனால் இரட்டை இலையை எங்களுக்கு கொடுத்து விடுங்கள் என்று ஒரு சில பிரச்சனைகள் வரும் சட்ட ரீதியாக. அப்பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல்கள் உருவாகும். இயர் எண்ட் 24 இயர் எண்டில். அப்போதான் எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட போலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணார். அவருக்கு பாருங்க, எஸ்டிபிஐ விட்டுட்டா தான் பிஜேபியோட வர முடியும் ஸ்ரீதர். யூ கான்ட் டிராவல் இன் 2 போட்ஸ். ஒன்று நீங்க எஸ்டிபிஐ விடுங்க, இல்லை பாஜக சேர்த்துங்க. நடுநிலையா இருப்பது கடினம். எடப்பாடி பழனிசாமியுடைய இரட்டை நிலைப்பாட்டில் நான் எதிர்பார்ப்பது வேலுமணி, தங்கமணி போன்ற சீனியர் தலைவர்கள் எல்லாம் அழுத்தம் தருவார்கள். அந்த அழுத்தத்தில் எடப்பாடி பழனிசாமி அழுத்தத்திற்கு வரவில்லை என்றால் எடப்பாடி பழனிசாமியிடம் இருக்க முக்கிய தலைவர்கள் பாஜகவிலோ அல்லது திமுகவிலோ சேர்ந்து விடுவார்கள். எடப்பாடி பழனிசாமி பலவீனம் அடைவார் என்பதுதான் என்னுடைய கருத்து ஸ்ரீதர். சார், எங்களுக்கு பிரேக்கிங் நியூஸ் ஏதாவது இருக்கா சார்? பிரேக்கிங் நியூஸ் கண்டிப்பாக இருக்கிறது சார். அடுத்த மாதம் அமித்ஷா சென்னை செல்ல இருக்கிறார். அப்பொழுது அதிமுகவில் இருக்கக்கூடிய நிலைப்பாடுகளை 7ஆம் தேதி ஆகஸ்ட் நினைக்கிறேன் நான், 6th and 7th 2 நாள் இருக்காருங்க அங்க. அப்பொழுது கண்டிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை புரிந்து கொள்வார். பாஜகவிற்கு, அமித்ஷாவிற்கு, நரேந்திர மோடிக்கு தமிழகம் மிக மிக முக்கியமான ஒரு திருப்பு முனையாக இருக்கும். எனினும் மகாராஷ்டிரா, ஹரியானா, ஜார்க்கண்ட் தேர்தலுக்கு பிறகுதான் இது மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாக்குவார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அதுதான் பிரேக்கிங் நியூஸ் ஸ்ரீதர். That brings us to the end of the show, sir. நன்றி, வணக்கம். And we are very crisp and very brief. அது நேயர்களை வசீகரப்படுத்தும் என்று தான் நினைக்கிறேன். நன்றி ஸ்ரீதர்.